ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் செஞ்சுட்டு நீங்கள் கற்றுக்கிற கிளாஸை வீட்டில் வச்சு போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோவாவோ இல்லைனா இமேஜாவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது மூலமாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதோட கிளாஸ்க்கான மெஷர்மெண்ட், டிராஃப்ட்ஸ், ஏர்னிங் டிப்ஸ், டெய்லி வீடியோ லிங்க் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த குரூப் முழுக்க லேடிஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். இந்த கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்களும் குரூப் லிங்க் வேணுங்கிறவங்களும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு 3 பார்ட் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் பார்ட் அது ஒரு பீஸ் வரும், பேக் பார்ட் அது ஒரு பீஸ், நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் பார்ட்டு அது லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பீஸ் வரும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு 2 டைப்பாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் கட், இன்னொன்று கிராஸ் கட். ஸ்ட்ரைட் கட் அப்படின்றது வந்து பஸ்ட் சைஸ் வந்து இன்ச்சஸில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 எஸ் சைஸ், 38 எம் சைஸ், 40 எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் வந்து பொருந்தும். இதுக்கு தேவையான கிளாத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் தேவைப்படலாம் கிளாத் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா பஸ்ட் சைஸ் வந்து 42 எக்ஸ்எல், 44 டபுள் எக்ஸ்எல், 46 3XL அந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கிராஸ் கட் வந்து தேவைப்படும். அதனுடைய கிளாத்து வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கும் போது 1 மீட்டர்லேருந்து 1.25 அதாவது 1.25 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தேவைப்படும், வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட் பார்க்கலாம். இப்போ பேக் பார்ட்டுன்னு எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக் டிசைன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ அதில் என்னெல்லாம் நெக் டிசைன்ஸ் வந்து ஃபேமஸாக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நெக் டிசைன்ஸ் மட்டும் நான் இதில் போடுறேன். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூ நெக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க பேக் நெக்குக்கு. ஸோ யூ நெக் வந்து இந்த மாதிரி இப்படியும் வர்றது இருக்குது, நார்மலாக இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பானெக்கு. பானெக் பார்த்தீங்கன்னா ஷேப்லேயே இருக்கும், 2 கார்னர் இருக்கும், இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாட் நெக்கு, பானை மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் வந்து பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட் நெக். போட் நெக் அப்படிங்கிறது ஒரு போட் மாதிரியே ஒரு அமைப்போடு இருக்கும். இது வந்து ரொம்ப நெக்கோட க்ளோஸில் இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் இந்த நெக் டிசைன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்ம ஸ்லீவ்ஸோட டைப் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் இருக்குது, 3/4 ஸ்லீவ் இருக்குது, அடுத்தது வந்து எல்போ ஸ்லீவ், இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்லீவ்னு சொல்லலாம். இப்போ 4 டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நார்மல் ஸ்லீவ் அப்படின்றப்போ நமக்கு என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ்லேருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் இருந்தால் அது வந்து நார்மல் ஸ்லீவில் வரும். அப்புறம் 3/4 ஸ்லீவ் அப்படின்றப்போ 8 இன்ச்சஸ்லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் இருந்தால் 3/4 ஸ்லீவ். நெக்ஸ்ட் வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னா 11 to 15 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 16 to 20 இன்ச்சஸ். இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவுக்கு போடுவாங்க, 3/4 போடுவாங்க, எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இருக்கிறதுக்கு போடுவாங்க. ஃபுல் ஸ்லீவுங்கிறது வந்து ரேர் தான். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு என்ன வேணும், பேக் பார்ட்டுக்கு என்ன வேணும், ஸ்லீவ்ஸ் பார்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஷோல்டரோட விட்த்து, தோள்பட்டையோடைய அகலம் அது தேவை. அடுத்தது வந்து நெக்கோட விட்த்து, அதாவது வந்து கழுத்தின் அகலம் வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் லென்த்து, கழுத்தினுடைய நீளம் அதுவும் நமக்கு வேணும். இந்த 3 இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். பார்டர் வச்ச மாதிரி மட்டும் போடுறதுனா இந்த 3 டிசைன் 3 மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா இதுவும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடைய இதே தான் வேணும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விட்த் அப்புறம் வந்து நெக்கோட விட்த் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை மாதிரியே தான் பேக் பார்ட்டும் சேமாக இருக்கும். ஆனால் நெக்கோடைய லென்த்து மட்டும்
அதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கம்மியாக இருக்கும், பேக் பார்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். எந்த மாதிரி இருக்கும்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5-6 இன்ச்சஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இது 8 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் வைப்பாங்க. அதனால இது மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ஸ் பார்ட். ஸ்லீவோடைய நீளம் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அதனுடைய அகலம் விட்த் அப்படின்றது வந்து அதுவும் சேமாக தான் இருக்கும். ஒரு கைக்கு ஒன்று இன்னொரு கைக்கு ஒன்று அப்படின்ட்டு இருக்காது. அதனால இதுவும் வந்து 2 கைக்குமே சேமாக தான் இருக்கும். இந்த அளவுகள் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சிம்பிளாக ஒரு பார்டர் வச்ச பிளவுஸ் மட்டும் நம்ம மேக் பண்ண முடியும். பிளவுஸ் பிட்டில் ஆரி ஒர்க் போடுறதுக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஈஸியான வழிமுறைகள்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் மூலமாக இன்ச் டேப் மூலமாக நம்ம வந்து மார்க் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறது. இந்த மூணும் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர், நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு டேப்பு இன்ச் டேப் மார்க் பண்ணுறதுக்கு சாக் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, இன்னொன்று பென்சில் ஒன்று ஒயிட் பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து டிசைன் போடுவீங்க, என்னால் உடனே போட்டு முடிக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க உடனே முடிச்சிருவேன், நான் வந்து போடுறத வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளேயே என்னால் முடிச்சிட முடியும் அப்படின்றவங்க சாக் பீஸில் மார்க் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணுறது அழியவே அழியாது. இதில் மார்க்கரில் மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டு முடித்த கொஞ்ச நேரத்துலேயே அதுவும் அழிஞ்சிரும். அதனால் நீங்கள் எது வேணுன்றதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வேணும். நெக் டிசைன் மார்க் பண்ணுறதுக்காக நமக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் வேணும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்கேல் வேணும், லாங் சைஸ் ஸ்கேல். ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலாக எடுத்துக்கோங்க. உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேலாக இருந்தால் உங்களுக்கு போடுற மார்க்கிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சில்க் காட்டன் கிளாத்து, இல்லைனா பட்டர் சில்க்னு கூட இதை சொல்லுவாங்க. 2 விதமாக இருக்குது. இது எப்படினாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவில், அதாவது 80 சென்டிமீட்டர் வேணுமா, 1 மீட்டர் வேணுமா, 1.25 மீட்டர் வேணுமா அப்படிங்கிறத உங்களோட அளவை பொறுத்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் வேணும். நம்மளுடைய கரெக்டான அளவு இருக்கிற ஒரு ப்ளவுஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு இப்போது இந்த மார்க்கிங் கிளாஸ்க்கு தேவையானது. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சார்ட் பேப்பரில் மார்க் பண்ணிடலாம். இன்ச் டேப் யூஸ் பண்ணி சார்ட் பேப்பரை வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ அதுக்கு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2ஆக மடக்கிக்கோங்க சார்ட் பேப்பரை. ரெண்டு சைடையும் கரெக்டாக லெவலாக வச்சு இந்த பக்கத்தில் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 2 மடிப்பு கரெக்டாக கிடைக்கும். இங்கே ஓப்பன் சைடு இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம கிளாத்லேயும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட கையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இன்னொரு மடிப்பு கூட மடிச்சுக்கலாம். உங்களோட கை வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கை பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீஸாக எடுத்துக்கோங்க. 2 கிளாத்தாக எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட கை நான் அளவாக எடுத்துருக்கிற ப்ளவுஸோடைய கை வந்து இந்த 4 ஃபோல்ட் பண்ணாலுமே எனக்கு போதும். அதனால் நான் இந்த அளவில் நான் இப்போ மடிச்சுக்கிறேன். உங்களுடைய அளவுக்கு நீங்கள் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதை 2ஆக மடித்ததை இன்னொரு தடவை மடிக்கணும். இப்போ 2ஆக மடித்ததை இன்னொரு தடவை மடித்து 4ஆக மடிச்சுக்கோங்க. அப்படி 4ஆக மடிக்கிறது மூலமாக உங்களுக்கு 2 கைக்கும் உங்களுக்கு அளவு கிடைச்சிரும். இப்போ இதில் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கையாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதனுடைய அளவு இங்கிருந்து இந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை டேப்பில் மார்க் பண்ணிக்கலாம், அளந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வருது.
இப்போ நமக்கு 6 இன்ச்சஸ் தான் கையோட அளவு. அப்போது நமக்கு வந்து நார்மல் ஸ்லீவோட சைஸில் தான் இருக்குது. இப்போது 6 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இப்போ அதுலேருந்து நமக்கு 1/2 இன்ச்சு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மேல் பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 7 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இதில் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ உயரத்தை வந்து நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக மார்க் பண்ணணும். இப்போ ஃபோல்டிங் சைடு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இதனுடைய இந்த சைடு இப்படி வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இதுதான் ஃபோல்டட் சைடு. அப்போ இந்த சைடில் நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது நார்மல் அளவு உங்களுக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச், இதுலேருந்து நமக்கு 6 இன்ச் வந்திருக்கு. நமக்கு வந்து 7 இன்ச் வேணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 7 இன்ச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம். மார்க்கிங் பண்ணி இந்த இடத்துல வருது 7 இன்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு அகலம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றப்போ நமக்கு இதுதான் அகலம். இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கை அகலம்னு பார்க்கும்போது 6 இன்ச்சு தான் இதுவுமே வருது. 6 6 12. இதை வந்து ஒரு சைடுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் 6 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து 2ஆக மடக்கினீங்க அப்படின்னா இதனுடைய அகலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 இன்ச் வரும். இது வந்து ஒரிஜினல் அளவு, நம்ம கையினுடைய ஒரிஜினல் அளவு. அது போக நமக்கு 1.5 இன்ச்சு 2 பக்கமும் தேவைப்படும். அதை தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் அளவு மட்டும் நமக்கு போதும். இப்போ 4ஆக மடக்கினதுக்கப்புறம் இதனுடைய அளவு 6 இன்ச்சு நமக்கு. இந்த 6 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கைக்கு அடிப்பக்கம், இப்போ இதனுடைய தையல் பக்கத்துலேருந்து அடிப்பக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த இன்ச்சை வந்து இங்கிருந்து அளக்கணும். இதனுடைய 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த இடம் வருது. அப்போ நீங்கள் இங்கே வரைக்கும் வரணும். இங்கிருந்து இப்படியே வந்து இப்படி வந்துடணும். வந்துட்டு இது அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் அளவு இது, நம்ம தையலுக்கு தேவைப்படக்கூடிய இடமும் வேணும். அதனால் நம்ம மொத்தமாகவே இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வச்சு அப்படியே இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்டோட இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் இதை விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை இருக்கும், இந்த பக்கம் ஒரு கை இருக்கும். இப்போ இது ஒரு கை லெஃப்ட் கைன்னு வச்சுக்கலாம். ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு. இது லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு. இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து 2 கையுமே ஒரே அளவு தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கட் பண்ணணும்னா இதை கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 பீஸை வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சு. இதே மார்க்கிங் தான் உங்களுக்கு இன்னொரு பக்கத்துக்கும் வரப்போகுது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த கையினுடைய இந்த பக்கத்தில் ஒரு கட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு தைக்க வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ கை கட் பண்ணிட்டோம். இப்போ நெக் கட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸில் வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. இப்படி 2ஆக மடக்கி ஒரு பக்கம் மட்டும், நம்ம இன்னொரு பக்கத்தை மடக்கலை, இன்னொன்று வந்து இன்னொரு இதுக்கு வேணும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி இதை 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நமக்கு பேக் நெக் முதல்ல நம்ம எடுத்துடலாம். இதில் இதுதான் வந்து உங்களுக்கு பேக் நெக்கு. இப்போ பேக் நெக் நீங்கள் அளக்கிறதுக்கு இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் சைட்லேருந்து நமக்கு பேக் நெக் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடம் தான் உங்களுக்கு பேக்கோடைய உயரம்ன்றது லென்த்து. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச் வருது. இங்கேருந்து இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இப்போது நெக்கோட அகலத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸை வந்து இப்படி இந்த ஃபோல்டு பண்ண இடத்துல இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல
இதனுடைய இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எங்கே வருது முடியுது அப்படின்றத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அது போக தான் நம்ம வந்து இதை மார்க் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போது இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸை வந்து கரெக்டாக வச்சு பார்க்கணும். இந்த இதில் கரெக்டாக இருக்கணும். இந்த நெக்கு இங்கே இருக்கணும். இது முடிகிற இடம் இங்கே எங்கேருந்து இது பண்ணுதோ அந்த இடம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்கிருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 1/2 இன்ச்சு. இதுலேருந்து தான் நம்ம ஷோல்டருக்கு பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் தான் நம்ம மார்க்கிங் பார்க்கணும். அப்போ நமக்கு 9.25 இன்ச்சு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு 9.25 வரும். நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 9.25 நமக்கு பேக் நெக்கோடைய ஹைட்டு இந்த ப்ளவுஸில் இருக்குது. 9.25 இன்ச்சு இருக்குது. இப்போது இதனுடைய அகலத்தை பார்க்கணும். கழுத்தோட அகலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2.25 இருக்குது. 2.25 இங்கே வரைக்கும் வர்றது 2.25 இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த பார்த்த கழுத்தினுடைய அகலத்தை நம்ம பார்த்தோம்ல, இது வந்து 2.25 இருக்குது நம்ம இந்த சைஸுக்கு. ஆனால் இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2.25 வந்துருக்கு. இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டுக்கான சைஸ் நம்ம சொன்னதில் 36 to 40 நம்ம சொன்னோம்ல, அதுக்கு வந்து 2.5 2.5 வரைக்கும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 42 to 46க்கு வந்து உங்களுக்கு 3 இல்லைனா 3.5 அகலம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு போட் நெக் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அகலம் வந்து 4 இன்ச் வரும். அப்போ இது ஒரு சைடுக்கான அகலம். நீங்கள் 2ஆக பார்க்கும்போது உங்களுக்கு 8 வந்துடும். 4ன்னு போட்டிங்கன்னா 8 இன்ச் வரும். 2ஆக விரித்து பார்க்கும்போது இந்த அகலத்தில் தான் நம்ம வந்து கழுத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஷோல்டருக்கு பார்க்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 2.25 இன்ச் இருக்குது. அது போக நமக்கு தையலுக்கு சேர்த்து 2.25, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு வேணும். இப்போ இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 2.25 இன்ச்சு தேவைப்படுது. நமக்கு 2.25 எடுத்துக்கலாம். நம்ம இங்கே மார்க்கிங் பண்ணுறது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு 2.25 இருக்குது. நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுத்து நம்ம 2.25ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இப்படியே வந்துடணும். இந்த சைடு வந்து நீங்கள் 2.25 நீங்கள் இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இந்த சைடில் வருது, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கோட்டையும் நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு இங்கிருந்து இங்கே இதையும் போடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த இதை இப்படி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன ஒரு நார்மல் வியூ கிடைக்கும். நீங்கள் இப்படி கொஞ்சம் வளைவை கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பானைக்கும் யூனெக்கும் மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு வளைவு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த கழுத்தோடைய இதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணிடணும். இப்போ இதான் நமக்கு பேக் நெக்கு. ஸோ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணுங்க. இதை வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அளவு கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணிட்டீங்கனாலும் அளவு கொஞ்சம் கூட மாறிடும். அதனால் கரெக்டான அளவாக நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸையும் பத்திரமா வச்சுக்கணும், இந்த பீஸையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இது வந்து நம்ம ரஃப்பாக தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு கழுத்தினுடைய அகலம் தேவைப்பட்டுச்சுல, அந்த அகலத்தையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி
இந்த பக்கமாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது நம்ம மார்க் பண்ணது. ஸோ நம்ம இதையும் நம்ம ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மல் நெக்குக்காக போடுறதுனால நம்ம இந்த அளவுலேயே நம்ம போட்டால் போதும். இதே இது நீங்கள் ஃபுல் இந்த டிசைன் போட போகிறீங்கன்னா அதுக்கான இது வேறு மாதிரி வரும். நான் அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிம்பிள் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி போதும். இப்படியே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த பக்கம் வந்து இங்கிருந்து ஒரு கட் கொடுத்துருங்க. இப்போ இந்த மீதி பீஸை எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது விரிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு கிடச்சிரும். இப்போ நெக்கும் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஷோல்டரும் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளவுஸில் வச்சு இந்த பக்கத்தில் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஒரிஜினல் அளவாகவே இருக்கும். இப்போ இதையும் இப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணலாம். அது நான் எப்படின்னு உங்களுக்கு மார்க்கிங் வந்து ப்ளவுஸில் சொல்லும்போது சொல்கிறேன். கட் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு விரிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இது வந்து நார்மலாக நம்ம சின்னதாக ஒரு பார்டர் லைன் மட்டும் இந்த கழுத்தை ஒட்டி மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோன்றதுனால நம்ம கையெல்லாம் எடுக்கலை, இடுப்பு சைடு எடுக்கலை, ப்ளவுஸ் மொத்தமாக நம்ம மார்க் பண்ணி நம்ம எடுக்கலை. இந்த மாதிரி நெக்குக்கானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கழுத்து எடுத்தாச்சு. நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம கட் பண்ண இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இந்த இதையும் நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் நமக்கு கழுத்தோட அகலன்றது வந்து அதே தான், கழுத்தோட அகலமும் அதே தான் வரும். கழுத்தோடைய கழுத்து அகலம் தோள்பட்டை அகலம் ரெண்டுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். நம்ம அது வந்து மார்க் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு தேவையானது என்னதுன்னா ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து, அதாவது ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே இது எங்கே முடியுது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 5.5 இன்ச்சு இதை நீங்கள் மார்க் பண்ணணும்னாலும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோல்டட் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இது எங்கே வருது அப்படின்றத பார்த்து, இது எங்கே முடியுதுன்றதை பார்த்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது இங்கே முடியுது. நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கணும். இப்போது இங்கேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 5.25 வருது. பொதுவாக உங்களுக்கு 5.25 தான் மொத்தம். இது நீங்கள் மேல் பக்கம் அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சோட சேர்க்கும்போது உங்களுக்கு 5.25 வருது. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த பீஸை இது மேலே வச்சுக்கோங்க. வச்சு இந்த பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த இடத்துல வருது. கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மார்க்கிங் வருது. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இப்போ மார்க் பண்ணதில் வச்சுட்டு கழுத்தோட தோள்பட்டையோட அகலத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வருது உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் அதே மாதிரி தான் இங்கிருந்து நம்ம அதுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இதுலேயும் கரெக்டாக வச்சு ஒரு
2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து இந்த 2.25க்கு ஒரு கோடு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கிருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 2 கோடும் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த பக்கமாக போடும்போது இந்த பக்கமாக நீங்கள் வந்து வளைவு வேணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி திருப்பி வச்சு போடணும். அதே இது இந்த பக்கத்தில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வச்சு நீங்கள் போடணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் போடுறதுனால இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை இந்த மாதிரி டெப்த்தாக வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் இப்படி நான் வச்சுக்கிறேன். வச்சு இங்கேருந்து இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டிசைன் வந்து ஒரு யூ ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் நமக்கு போதும். நம்ம வந்து கழுத்து மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். போட்டு இங்கேருந்து இதுக்கு கொடுத்துக்கலாம். கோடு நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கழுத்து மட்டும்தான் தேவைன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்து தனியாக எடுத்துடலாம். மீதி பீஸ் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கழுத்து பக்கத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த கழுத்தோடைய ஷேப்பே மாறிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு கழுத்தோடைய அகலம்லாம் வச்சு உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண வராது. ப்ளவுஸ்லேயே வச்சு நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒரிஜினல் அளவை எடுத்துருவீங்க. இப்போ கழுத்து அப்படின்னு இருக்குன்னா இப்படி எடுத்துருவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு தையலுக்கான இடம் எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்றது தெரியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை பார்த்து லைக், ஷேர், கமெண்ட் அதோட சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.